அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பினிய இஸ்லாமிய சொந்தங்களே, இறைவனுடைய மகத்தான பேரருளால் ஒரு நாளின் முதல் கடமையாக இறைவனால் விதிக்கப்பட்டுள்ள ஃபஜ்ர் என்ற கடமையை 15/11/2024 அன்று தென்காசி மாவட்டம் புளியங்குடி மஸ்ஜிது தக்வா பள்ளிவாசலிலே நிறைவேற்றியவர்களாக அமர்ந்திருக்கிறோம். எல்லாமல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா மனித சமுதாயத்தினர்களுக்கு பலவிதமான பாக்கியங்களை வழங்கி இருக்கிறான், வழங்கி கொண்டிருக்கிறான், இனிமேலும் வழங்குவான். இறைவனிடம் மனிதன் கேட்கக்கூடிய பாக்கியங்களையும் இறைவன் வழங்குகிறான். இறைவனிடம் மனிதன் கேட்காத பல பாக்கியங்களையும் அன்றாடம் இறைவன் வழங்கக்கூடியவனாக இருக்கிறான். நீங்க நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நாம இறைவனிடத்தில் எதை கேட்கிறோமோ அதைவிட நாம் இறைவனிடத்தில் கேட்காத பல பாக்கியங்கள் இருக்கு. பார்த்தீங்களா? அதுதான் ரொம்ப ரொம்ப அதிகம். இன்னும் சொல்ல போனா, நாம எதை இறைவன்கிட்ட கேட்கிறோமோ அது இல்லாமலும் கூட நம்மால் வாழ்க்கையை நடத்திவிட முடியும். ஆனால் நாம் இறைவன்கிட்ட கேட்காம இருக்கிறோம். பார்த்தீங்களா? அது இல்லைன்னா நம்மளால வாழ முடியாது. இதெல்லாம் நம்ம யோசிக்கிறது கிடையாது. காரணம் என்னன்னா, நாம பாக்கியோன்னு எதை விளங்கி வச்சிருக்கிறோம், எதை நாம இறைவன்கிட்ட கேட்கிறோமோ அதைத்தான் பாக்கியம்னு வழங்கி வச்சிருக்கிறோம். அல்லது பிறர்களிடத்தில் எது இருந்து நம்மிடத்தில் இல்லையோ அதை நாம பாக்கியம்னு வழங்கி வச்சிருக்கிறோம். பாக்கியத்திற்கு நாம விளங்கி வச்சிருக்கக்கூடிய பொருள் இருக்கு. பாத்தீங்களா? அந்த பொருளே தப்பாக இருக்கிறது. திருமறை குர்ஆன்ல கூட 14வது அத்தியாயத்தில் அல்லாஹ் ரொம்ப தெளிவா என்ன செய்யறான், நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா. மனிதனுக்கு நான் வழங்கிய பாக்கியத்தை அவர்கள் என்ன நாடினால், நேத்து உங்க அண்ணன் உங்களுக்கு எவ்வளவு கொடுத்தாருன்னு உங்களுக்கு தெரியுமில்ல? உங்க வாப்பா எவ்வளவு கொடுத்தார், அத்தா எவ்வளவு கொடுத்தார், தகப்பனார் எவ்வளவு கொடுத்தார், எல்லாமே உங்களுக்கு கணக்கில் வரும். அதே மாதிரி நேத்து என்ன வருமானம், முந்தா நேத்து என்ன வருமானம், இது எல்லாமே நம்மளுக்கு கணக்கில் இருக்குல்ல. ஏன்னா நாம எதை சிந்திக்கிறோமோ அது நம்மளுடைய கணக்கில் அடங்குது. அதே நேரம் அல்லாஹ்வால் வழங்கப்பட்ட அருள்கள் இருக்கிறத, வழங்கப்படக்கூடிய பாக்கியங்கள் இருக்குல்ல, அதை உங்களால எண்ண முடியுமான்னு கேட்கிறான். அல்லாஹ் எனக்கு இன்னைக்கு இவ்வளவுதான் பண்ணா நம்மளுக்கு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அத ஏன்னா சொல்லக்கூடிய நேரத்திலேயே வினாடியிலேயே அந்த பாக்கியத்தை நம்ம அனுபவிச்சுக்கிட்டே தான் இருக்கிறோம். வாழ்நாள் முழுவதும் எண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். சுவாச காற்று மூச்சுல போயிட்டு இருக்கு. பாத்தீங்களா? வினாடிக்கு வினாடி போகத்தானே செய்யுது. நீ உங்களுடைய வாழ்நாள்ல யாராவது ஒரே ஒரு ஆளு இந்த காற்றை தா என்று இறைவன்ட்ட கையேந்தி இருப்போமா? கையேந்தலையில. ஆனா ஒவ்வொரு வினாடியும் அல்லாஹ் என்ன செய்யறான், இன்னும் சொல்ல போனா ஒரு மனிதன் இந்த உலகில் பிறந்தது முதல் அவன் இறக்கிற வரை ஒரு வினாடி கூட என்ன இல்லை, தடபடவே இல்லை. இதுக்கு நாம எந்த விதமான பேட்டரியும் போடவும் இல்லை. ஒரு நாளைக்கு சார்ஜ் நிக்குதுன்னு வைங்களேன், எத்தனை மணி நேரம் நம்ம சார்ஜ் பண்ணோம்ல? இன்னைக்கு சார்ஜ் போடலன்னா நாளைக்கு எடுக்காது. இப்ப நாம பிறந்தது முதல் நம்மளுடைய இதயம் துடிச்சுக்கிட்டே இருக்கு. பாத்தீங்களா? துடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? இப்பவும் துடிக்குது இல்ல, ஹார்ட் அடிக்குது நம்ம சொல்றோம் இல்ல, ஒண்ணுமே பண்ணல. ஆனா துடிக்குதா இல்லையா? துடிக்கிறனால நம்மளுக்கு தெரியல. அதே நேரம் இந்த துடிப்பு கொஞ்ச நேரம் நின்னு போய் மூச்சு எடுத்துச்சுன்னு வைங்களேன், அப்ப நம்மளுக்கு புரியும், நம்ம வீட்டில் வச்சிருக்கக்கூடிய காரை விட, நாம வீட்டில் வச்சிருக்கக்கூடிய பத்திரங்களை விட
நாம் லாக்கரில் வைத்திருக்கக்கூடிய நகையை விட சீராக நாம மூச்சு விடுறோமே, இது உயரிய பாக்கியம்னு தெரியும். நீங்க போய் ஆஸ்பத்திரியில வேணா நீங்க கேட்டு பாருங்களேன், சிலிண்டர் சில பேருக்கு மூக்குல வைக்கிறாங்கல்ல, ஒரு நாள் வைப்பான், ஒரு அரை நாள் வைக்கிறான், எவ்வளவு வாங்குறான்? ஒரு மணி நேரம் அந்த சிலிண்டர் நம்முடைய மூக்குல ஏற்றுவதற்கு அவன் வாங்கக்கூடிய தொகை பார்த்தீங்கன்னா 5000 ரூபாய் இருக்கும், 10,000 ரூபாய் இருக்கும். அந்த காத்த அவன் தயாரிக்கிறானா? காத்த அவனா தயாரிச்சு அனுப்புறான்? இல்ல, இருக்கக்கூடிய காத்த ஜிப் பண்ணி அதை என்ன செய்யறான், நம்மளுக்கு வடிகட்டி மூக்குக்குள்ள அவன் அனுப்பதான் செய்யறான். அது எவ்வளவு சார்ஜ் வாங்குறான்? 5000 10,000 வாங்குறான். இப்ப நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, இதை விட பெரிய அருள் என்ன இருக்குது, இதை விட பெரிய பாக்கியம் என்ன இருக்கிறார்? காலை கடன் அப்படின்னு சொல்லி சில பேர் முடிச்சுட்டு வந்திருப்பீங்க, இனிமேல் தான் சில பேர் போய் நிறைவேற்ற போவீங்க. சிக்கல் இல்லாம நிறைவேற்றமா இல்லையா? அந்த காலை கடனும் கூட சரியான முறையில் கழிக்க முடியாமல் டெய்லி போய் மாத்திரை வாங்கி போட்டிருக்கான, அவன்கிட்ட போய் கேட்டு பாருங்க, அது எவ்வளவு சிரமம்னு அவன் சொல்லுவான். அது எந்த அளவுக்கு ரொம்ப மனசுக்கு வருத்தம் ஏற்படுத்துகிறது, தூக்க வராதவன்கிட்ட போய் கேட்டு பாருங்க. அதனாலதான் அல்லாஹ் இந்த பாக்கியங்களை பட்டியல் போடக்கூடிய நேரத்தில் உலகத்துக்கு வெளியே நம்ம பார்வையில் இருக்கக்கூடிய பட்டியலை எல்லாம் போடுறதை விட ஒன்ன நீ யோசிச்சு பாருங்க. வஃபி அன்ஃபுசிக்கும், உங்களை நீங்கள் சிந்தித்தீர்கள் என்று சொன்னால் அதுல நான் செய்யக்கூடிய பாக்கியத்தை நீங்க புரிந்து கொள்ள முடியும். வானத்தை யோசிச்சாலும் நான் செஞ்ச பாக்கியத்தை உங்களுக்கு விளங்க முடியும், பூமியை யோசிச்சாலும் நான் செஞ்ச பாக்கியத்தை உங்களுக்கு விளங்க முடியும். உங்களை நீங்க யோசிச்சு பாருங்க, உங்களுடைய கையை யோசிச்சு பாருங்க, உங்களுடைய கால்களை யோசிச்சு பாருங்க. அலம் நஜஅல் லஹு ஐனைனி வலிசானன் வஸஃபத்தைன். அப்ப பார்க்கக்கூடிய 2 கண்களை உங்களுக்கு நான் கொடுக்கவில்லையா? பேசக்கூடிய 2 உதடுகளை உங்களுக்கு நான் கொடுக்கவில்லையா? 5 லட்சம் ரூபாய் பெருசுதானே? இப்ப ஒருத்தன் கால் பண்றான், நாகர்கோயிலிருந்து என்ன செய்யறான், நீங்க ஒரு 11 மணிக்கு வந்தீங்கன்னா 5 லட்சம் ரூபாய் தர்றேங்கிறான். உடனடியே நம்ம போயிருவோம் இல்ல, எல்லா வேலையும் விட்டுட்டு நம்ம போயிருவோம் இல்ல. இன்னொருத்த என்ன பண்றான்னா, புளியங்குடி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நம்மளை கூப்பிடுறான், உனக்கு நான் 10 ஓடி தர்றேன், உடனே வா, உனக்கு 2 கண்ணை மட்டும் கொடுத்துருங்கிறான். 2 கண்ணு வேணாம், ஒரே ஒரு கண்ணை மட்டும் கொடுத்துரு. கண்ணுனா கண்ணை தோண்டி எடுக்க போறான், அப்படி இல்ல, முன்னாடி விழித்திரைன்னு சொல்றான் பாத்தீங்கன்னா, விழித்திரையை லேசா கழட்டி எடுப்பான். அது என்னன்னா, இந்த ஈக்கு மேல 2 சிறகு இருக்கு பாத்தீங்களா, அந்த சிறகு மாதிரி ஒண்ணு இருக்கும் அங்க, அதை கழட்டி எடுக்கிறது தான் கண்ணை எடுக்கிறதுங்கிறது. கண்ணை எடுக்கணும், கண்ணை தோண்டி எடுக்கிறது இல்ல. இந்த அந்த சின்ன ஒரு அற்பமான எடை இருக்கக்கூடிய விழித்திரை நீ எனக்கு கொடு, 10 ஓடி தர்றேங்கிறான். உறுதியா சொல்றான். புளியங்குடி பஸ் ஸ்டாண்ட்ல தான் நிக்கிறான். என்ன பண்ணுவோம்? நீ தான் 5 லட்சம் ரூபாய்க்கு நாகர்கோயில் ஓடி போனேல, இது அவ்வளவு தூரம் இல்லையில, பக்கத்துல தானே இருக்குது. சரி 2 கண்ணு வேணாம், ஒரே ஒரு கண்ணை மட்டும் நீ எடுத்துட்டு 10 கோடியில் ஒரு 5 கோடி தாங்க நம்ம கேட்போமா? கேட்க மாட்டோம் இல்ல. காரணம் என்ன? இப்ப நம்மளுக்கு புரியுது பாத்தீங்களா பாக்கியம் என்னன்னு? பாக்கியம் என்றால் இறைவன் வழங்கக்கூடிய அந்த அருட்கொடை என்றால் என்னவென்று நம்மளுக்கு இப்ப புரியுதா இல்லையா? இந்த மாதிரி மனிதன் அவனுடைய உடலை யோசிச்சாவே போதும், இறைவனுடைய பாக்கியமும் விளங்கும், இறைவன் படைச்சிருக்கக்கூடிய அதிசயமும் புரியும். நம்ம உடல் இருக்கு பாத்தீங்களா, அதுல பலவிதமான அமிலங்கள் உருவாகிறது. அதுல ஒரு அமிலத்தினுடைய பேரு தான் ஹைட்ரோகுளோரிக் அப்படிங்கிறது ஒரு அமிலத்தினுடைய பேர். மனிதனுடைய பாடியில ரொம்ப ரொம்ப ஹீட்டாக இருக்கக்கூடிய ஒரு அமிலம் தான் என்னது? அந்த ஹைட்ரோகுளோரிக்ங்கிறது. அது எப்ப உருவாகும்? எப்ப உருவாகும்? பசி எடுத்துச்சுன்னா உருவாகும். சொல்ல போனா அது உருவானா தான் நமக்கு பசியை எடுக்கும். இப்ப பசி தானே, பசிக்கல. எப்ப நம்மளுக்கு பசி எடுக்குதோ அப்பவே அந்த ஹைட்ரோகுளோரிக்ங்கிற அமிலம் உருவாயிருச்சுன்னு அர்த்தம். அதுதான் உடம்புலயே ரொம்ப சூடானது. ஒரு மனிதனுடைய உடம்புலயே ரொம்ப ரொம்ப வெப்பமானது எது? அந்த அமிலம் தான். ஒரு நாளைக்கு எத்தனை தடவை நம்மளுக்கு ஏற்படுது? குறைஞ்சபட்சம் பாத்தீங்கன்னா 3 தடவை ஏற்படுதா இல்லையா? சூடு தெரியுதா நம்மளுக்கு? எங்கேயாவது நம்ம கையை தொட்டாவது சூடு அடிக்குது, காலை தொட்டா கூட சூடு எடுக்குது.
ஆனா அந்த வெப்பம் இருக்கு பாத்தீங்களா, பயங்கரமான வெப்பம். அது வெப்பம்னா சும்மா நம்ம இந்த நெருப்பு குச்சி மாதிரி உள்ளது இல்ல. அதுல ஒரே ஒரு பொட்டை எடுத்து இந்த இடத்துல விட்டா இதை கருகுங்கிறான். இதுல தூக்கி ஒரே ஒரு பொட்டு விடுறோம். அந்த வயிற்றில் வரக்கூடிய ஏற்படக்கூடிய அந்த அமிலத்தை எடுத்து ஒரு பொட்டை விட்டோம்னா இந்த ஸ்டாண்டு ஓட்டையாகி போயிடும். ஆகுதா இல்லையா? அப்ப அது வெப்பமாகவும் இருக்குது, அதே நேரம் மனிதனுக்கு தேவையாகவும் இருக்கிறது. ஏன்னா நாம ஒன்றும் பண்ணல. நீங்க இப்ப அரிசி மாவு பண்ண வேண்டியது இருக்கு. என்ன பண்ணோம்? மிஷின்ல கொண்டு போனோம்ல. அதுக்கப்புறம் அவன் அவ்வளவு பெரிய அந்த 10 HP 20 HP மோட்டரா வச்சுதான் என்ன செய்வான், அந்த அரிசியை பொடியாக்கி அதுக்கு நம்ம காத்து கடந்து அதுக்கு நம்ம கூலியை கொடுத்து இவ்வளவு வேலை பொடியாக்குறது. நம்ம டெய்லி சாப்பிடறோமே இல்லையா? நான் தானே உழைக்கிறேன், நான் தானே சம்பாதிக்கிறேன், நானா அதை வந்து சமைக்க வைக்கிறேன். நம்மளுடைய முயற்சியா? நேற்று நீங்க என்னென்னவோ சாப்பிட்டிருப்பீங்க, அதெல்லாம் இப்ப எப்படி இருக்குது? நீங்க அனுப்பிய அதே சாப்பாடாக அதுல இருக்குதா, அல்ல அதனுடைய சத்தையெல்லாம் பிரிச்சு உடம்பே பிரிச்சு எடுக்குதா? கூலாக்குதா இல்லையா? அது எந்த அளவு கூலாக்குது? தற்காலத்தில் இருக்கக்கூடிய சாப்பாடு முறையெல்லாம் பாத்தீங்கன்னா இரும்ப கூட அவன் திம்பான். பொறிச்சு கொடுத்தா என்ன செய்வான், தகரத்தை கூட. அந்த அளவுக்கு மனிதனுடைய நாக்கு வந்து ருசியை வந்து என்ன செய்யுதுன்னா ரொம்ப எதிர்பார்க்கிறார். பெரிய எலும்பு போடுறான், எலும்பு என்ன செய்யுது, அது கரிஞ்சு போயிருது, பொசிச்சு போயிருது, கரைஞ்சு போயிருது. இதெல்லாம் எங்க நடக்குது? நடக்கிறதுக்கு ஏதாவது நமக்கு தெரியுதா? என்னமோ தெரியுதாங்க? இப்படி ஒன்னும் தெரியல. அப்ப அதை செய்யறது யாரு? அதுக்கு நீயே கூலி கொடுத்து செய்யறதா இருந்தால், உன்னுடைய முயற்சியிலே செய்யறதா இருந்தால் நடக்குமா? அது நீ தூங்கிட்டு கிடக்கிற, ஆனால் உன்னுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த ரைஸ் மில் என்ன செய்யுது, அரைக்கிறதோட மட்டுமில்ல சத்தெல்லாம் எடுத்துக்கிட்டே இருக்கு. இது பாக்கியமா இல்லையா? இப்ப அல்லாஹ் சொல்றான்ல, உங்களை நீங்க யோசிச்சு பாருங்க. உங்களை நீங்க யோசிச்சு பாருங்க, கண்ணாடி தூக்கி வச்சுக்கிட்டு மூஞ்சியை பார்த்து ரசிக்கிறதா? நான் எப்படி படைக்கப்பட்டேன்னு யோசிக்கணுமே இல்லையா? இன்னைக்கு அந்த யோசனை நம்மள்ட்ட எத்தனை பேருக்கு இருக்கிறது? இதுல இதை விட இன்னொரு பெரிய ஆச்சரியம் இருக்கு. என்ன ஆச்சரியம்? இந்த ஹைட்ரோக்ளோரிக்ங்கிறது வெப்பம் ரொம்ப கூட. அதை தூக்கி இதுல விட்டா இது ஓட்டையாகுது. அந்த அமிலம் உருவாகுது பாத்தீங்கன்னா, அது ஒரு குடல். அந்த குடல் தான் உடம்புலயே வந்து ரொம்ப மெல்லிசான குடல். லேச நகத்தில் இப்படி பிச்சாலும் அது என்ன செஞ்சிடும், பிஞ்சு வந்துருமா. அந்த அமிலம் உருவாகக்கூடிய இடம். அந்த அமிலம் நாம சாப்பிடக்கூடிய உணவை என்ன செய்யுதுன்னா பொசுக்குது, எலும்ப தூள் தூளா ஆக்குது. ஆனா அந்த குடலை ஒண்ணும் செய்யல. விளங்குதா இருக்குது உங்களுக்கு? கீழே பேப்பர் இருக்குது, மேல நெருப்பு இருக்குது. என்ன கீழே உள்ள பேப்பர் எல்லாம் கரைஞ்சு போயிருமில்ல. அப்ப இந்த ஹைட்ரோக்ளோரிக்ங்கிறது அவ்வளவு வெப்பமானது தானே. அந்த வெப்பம் உருவாகக்கூடிய குடல் இருக்கு, அதுதான் உடல்லயே ரொம்ப மெல்லினமானது. ஆனா அது என்ன செய்யல, பிஞ்சு போல, ஓட்ட விழுகல. ஒரு நாள் இல்ல, வாழ்நாள் முழுவதும் அப்படித்தானே இருக்குது. இப்ப நீ யோசிச்சு பாரு, நான் உனக்கு பாக்கியம் பண்ணி இருக்கிறேனா இல்லையா? அப்ப எந்த அடிப்படையில் நீ என்ன மறுப்ப? ரஹ்மான்ங்கிற சூறாவுல அல்லாஹ் வந்து அதைத்தானே கேட்கிறா. பபியையி ஆலாஇ ரப்பிக்குமா துகத்திபான். மனித இனத்தையும் கூப்பிடுறான், ஜின் இனத்தையும் கூப்பிடுறான். ஒரு தடவை இல்ல பல தடவை கூப்பிடுறான். எந்த அடிப்படையில நான் உங்களுக்கு செஞ்ச பாக்கியத்தை உங்களுக்கு மறுக்க முடியும்? மறுக்கிறதுக்கு உங்களால முடியுமா? மறுக்க முடியலன்னா என்ன செய்யணும்? இறைவனுக்கு கட்டுப்படணுமா இல்லையா? இறைவனுக்கு நன்றி செய்யணுமா இல்லையா? இந்த மாதிரி இறைவன் செய்த பாக்கியங்களை நீங்கள் எடுத்து பார்த்தீர்களேயானால், நாம இறைவன்கிட்ட கேட்ட பாக்கியத்தை விட கேட்காத பாக்கியம் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் ஆயிரக்கணக்கில் இருக்கிறது. அந்த ஆயிரக்கணக்கான பாக்கியங்களுக்கு நாம நன்றி செய்தால் வாழ்நாள் முழுவதும் சஜிதாவுல இருந்தா கூட போதாது. ஆனா அல்லாஹ் அப்படி சொல்றானா? அப்படியெல்லாம் சொல்ல. 5 நேரம் நீங்க தொழுதுங்க, நன்றியாயிரும். ரசூலுல்லாஹ் இதை சுருக்கமா சொல்றாங்க. மனுஷருக்கு பாத்தீங்கன்னா, குளிக்க குள்ளு இன்சானின், ஒவ்வொரு மனிதனும் 300க்கும் மேற்பட்ட மூட்டுக்கள், 300க்கும் மேற்பட்ட மூட்டுக்களோட அல்லாஹ் வந்து படைச்சிருக்கான. மூட்டுன்னா என்னது? இப்ப விரல் நீட்டம் இல்ல,
இது 1 2 3 இந்த இடத்துல 3 தடவை மடங்குது பாத்தீங்களா, இதான் மூட்டுங்கிறது. அந்த மூட்டுக்கு இடையில ஒரு ஆயில் இருக்கு. எப்படி நம்ம இன்ஜினுக்கு வண்டிக்கு ஆயில போடுறோமோ அந்த ஆயில் இல்லைன்னு வேலை செய்யாது. சில பேர் ஸ்டக்காய் அப்படி நிக்குது பாத்தீங்களா, காரணம் என்னன்னா ஆயில் இல்ல. சாதனம் இருக்குது, ஆயில் இல்ல. நீங்க 25 லட்சத்துக்கு நீங்க காரை எடுத்தாலும் ஆயில் இல்லைன்னா இன்ஜின் கரெக்டா ஓடுமானா ஓடாது. அதுல ஒரு 150 ரூபாய்க்கு ஆயில ஊத்தணும். அது அவ்வளவு முக்கியமானது தானே. அதே மாதிரி நீங்க என்ன செய்றீங்க, சாதாரணமா நடந்து போறீங்க. எப்படி நடக்கிறீங்க, இந்த ஆயில்னாலதான் நடக்கிறீங்க. கொஞ்சம் சுளுக்கு பிடிச்சிருச்சு, 2 நாள் எவ்வளவு அவசியப்படுறான், இடுப்பு பிடிச்சு போச்சு, அவசியப்படுறானா இல்லையா, டாக்டர் தேடி ஓடுறானா இல்லையா, இதெல்லாம் நீங்க யோசிக்க மாட்டீங்களா? இது ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, இந்த மாதிரி அல்லாஹ் 313க்கு மேற்பட்ட மூட்டுக்களை உங்களுக்கு கொடுத்திருக்கிறானே, அதுல நீங்க டெய்லி நீங்க யோசிச்சு பார்த்து நன்றி பண்ணா கூட உங்களுக்கு முடியுமா? பமன் கப்பர் அல்லாஹ், யாராவது அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்தால் அல்லாஹு அக்பர் என்று சொல்கிறான். ஒரு மூட்டுக்குள்ள நன்றியை நீ பண்ணிட்ட, ரசூலுல்லாஹ் சொல்றது. பமன் ஹமிதல்லாஹ், யாராவது ஒருவன் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னால் அவன் ஒரு மூட்டுக்குள்ள நன்றியை செய்து விட்டான். பமன் ஹல்லலல்லாஹ், யாராவது ஹல்லலல்லாஹ் சொன்னால், ஹல்லலல்லாஹ்னா என்னது, ஹல்லலல்லாஹ் கப்பரல்லாஹ்னா அல்லாஹு அக்பர், அதே மாதிரி ஹமிதல்லாஹ்னா அல்ஹம்துலில்லாஹ், ஹல்லலல்லாஹ்னா லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லான்னு படிக்கிறோம் பாத்தீங்களா, எல்லாம் சின்ன சின்ன திக்ரு தான். இதை யாராவது படித்தார்கள் என்று சொன்னால் இதுவும் என்னதான், இறைவன் உங்களுக்கு நீங்கள் கேட்காமல் வழங்கி இருக்கக்கூடிய பாக்கியத்துக்கு செய்யக்கூடிய நன்றிதான். நீங்க நடந்து போயிட்டே இருக்கிறீங்க, தெருவில் ஒரு கல்லு கிடக்குது அல்லது ஒரு முள்ளு கிடக்குது, அது பிறருடைய காலை தீண்டும் என்று உங்களுக்கு புரிகிறது, நீக்கி விட்டையா? உன் முட்டினுடைய அந்த மூட்டுல உருவாகக்கூடிய அமிலம் இருக்குது, அதுக்கு நீ நன்றி பண்ண என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்களா இல்லையா? இத நாவூர் ஹனீஃபா படித்தான் இருக்காரு. நீ கொடுத்ததற்கே நன்றி செய்ய முடியவில்லைன்னு படிக்கிறார் இல்ல, நீ அடுத்தடுத்து கேட்பதற்கு அஞ்சுவே நெஞ்சம்ங்கிறான். நீ அஞ்சவெல்லாம் வேணாம், நீ கேட்காம தான் எனக்கு கோபமே வரும். மல்லம் யஸ்அலில்லாஹு யக்லபு அலைஹி, நீ என்கிட்ட கேளு, உனக்கு தேவையானதை கேளு, நீ என்ன கேட்கலன்னா எனக்கு கோபம் வருங்கிறான். அப்ப கேட்கறதுக்கு நீ அச்சமெல்லாம் பட வேணாம், நீ கேட்டுக்கிட்டே இரு. ஆனா நீ என்ன செய்யணும், நீ கேட்டதுக்கும் கேட்காம நான் கொடுத்து கொண்டிருக்கிறதுக்கும் நன்றி செய்யணும். இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத், மனிதன் இறைவனுடைய விஷயத்தில் மட்டும் நன்றி கெட்டவனாக இருக்கிறான், மனுஷன்ட்ட இல்ல. ஒரு வாரமா பல்ல காட்டிக்கிட்டே இருப்பான், என்னன்னு பார்த்தா கூட்டு போய் 2 புரோட்டா வாங்கி கொடுத்திருப்பான். 10 நாளா அவனை பார்த்தவன அஸ்ஸலாமு அலைக்கும்பான். காரணம் என்னன்னா ஒரு 500 ரூபாய் கொடுத்திருப்பான். 500 ரூபாய்க்கு நீ இவ்வளவு பள்ளி இழிக்கிறீல, இப்ப நான் எவ்வளவு கொடுத்த உனக்கு, எவ்வளவு கொடுத்துக்கிட்டு இருக்க உனக்கு, இப்ப நீ எவ்வளவு நன்றி பண்ணணும். இப்படி எல்லாம் அல்லாஹ் என்ன செய்யறான், குர்ஆன்ல சிந்தனை தூண்டுறானா இல்லையா? அது மாதிரியான நன்றியுள்ள அடியார்களாக மாற முயற்சிப்போமாக என்ற அறிவுரையோடு இந்த காலை சிற்றுரையை, படிப்பினை உரையை இத்தோடு